தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழர்களே, இப்பொழுது நம்முடைய எரிதனல் வலைவழி முகப்பு காட்சி புதிய பொலிவோடு நம்முடைய எரிதனல் வலையினுடைய அந்த தொடக்க காட்சிகளோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்முடைய பழந்தமிழர்களின் முதுமொழிக்கேற்ப தை திங்கள் பிறந்திருக்கிறது. பொங்கல் விழாவை தமிழ்நாட்டு தமிழர்களும் இந்திய துணைக்கண்ட தமிழர்களும் உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்களும் தமிழீழ தாயக தமிழர்களும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எரிதனல் வலையொலியின் சார்பாகவும் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் திருநாள், பொங்கல் பெருநாள், அறுவடை திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். எம்மை பொறுத்தவரையில் நான் அறிவறிந்த காலத்திலிருந்து பொங்கல் விழாவை கொண்டாடாத ஒரே ஆண்டு இந்த ஆண்டுதான். நம்முடைய பழந்தமிழர்களின் மரபுகள் அடிப்படையிலே வீட்டிலே ஒரு துயரம் நிகழ்ந்தால் ஓராண்டிற்கு அந்த வீட்டிலே எந்த விழாக்களும் நடைபெறாது, மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சிகளும் இருக்காது. அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு பிப்ரவரி 29 என்னுடைய வாழ்வினையரை இழந்த அந்த துயர நிகழ்வு வருகின்ற மார்ச் 1 வரை இருப்பதனாலே என்னுடைய இல்லமான ஆழ்வார்த்த நகரி ரத்னபுரி தமிழ் கொற்றம் வீடு கோலத்தை கூட இழந்த முற்றமாக இன்றைக்கும் இருக்கிறது. போகட்டும், கடந்து செல்வோம். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய தமிழர் திருநாள், பொங்கல் பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், அண்மையிலே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலும் பொது மேடையிலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பொது மேடையில் குறிப்பாக மறைந்த முன்னாள் இந்திய துணைக்கண்ட தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் அவருடைய படத்தை திறந்துவிட்டு பேசுகிற நம்முடைய முதலமைச்சர், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில்தான் எண்ணற்ற திட்டங்கள் ஒன்றிய அரசின் சார்பிலே தமிழ்நாட்டில் வந்து குவிந்தன என்று ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். அப்படி என்னென்ன திட்டங்கள் வந்தது என்று அவர் சொல்லுகிற அந்த திட்டங்களில் முதன்மையானது தமிழை செம்மொழியாக அறிவித்து விட்டார்கள். 100 ஆண்டு கால கோரிக்கை, அதை ஐயா கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் முன்வைத்தார். மன்மோகன் சிங் அவர்கள், சோனியா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அறிவித்து விட்டார்கள். அதில் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட வேலைகள் நடந்தது என்று அன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்களுக்கும் இன்றைக்கு இருந்த தமிழ் அறிஞர்களுக்கும் தெரியும். ஏழை எளிய தமிழர்களுக்கு, உழைக்கும் தமிழருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. செம்மொழி என்றாலே உலகத்தில் 7 மொழிகள் செம்மொழியாக இருக்கின்றன. அதில் இந்திய துணைக்கண்டத்திலே நம்முடைய உலகின் முதன்மொழி உயர்தனி செம்மொழி, தனித்தியங்கும் தகுதி தமிழுக்குண்டு, தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்று நம்முடைய பாவேந்தர் இலக்கியம் வெடிப்பார். அப்படிப்பட்ட உலகத்தின் முதல் மொழியான தமிழை செம்மொழியாக அறிவிக்கிறோம் என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய அதற்கான கால கணக்கீடு 2000 ஆண்டுகள் பழமையான இலக்கிய இலக்கண செறிவுகளோடு தனித்தியங்கும் தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு மொழிதான் செம்மொழியாக ஏற்கப்படும், அறிவிக்கப்படும் என்று உலகத்தில் பல நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் முடிவு செய்திருக்கின்றன. ஆனால் தமிழை செம்மொழி அறிவிக்கும் போது இந்த ஒன்றிய அரசு, இந்த கரவான அரசு தமிழ் மொழிக்கு ஒரு ஏற்றம் வந்து விடக்கூடாது, ஒரு உயர்வு வந்து விடக்கூடாது, உலகளாவிய அளவிலே தமிழ் பேசு பொருளாக ஆகிவிடக்கூடாது என்கின்ற சூழ்ச்சியிலே 2000 ஆண்டு கால கணக்கீடை 1000 ஆண்டு என்று குறைத்து மதிப்பிட்டார்கள், கீழே இறக்கினார்கள். கடுமையான எதிர்ப்பின் விளைவாக பிறகு வேறு வழி இல்லாமல் ஐயா கலைஞரும் சொல்லி, போனால் போகிறது 1500 ஆண்டாக ஆக்குங்கள் என்று 1500 ஆண்டு வரையறை வைத்து தமிழை செம்மொழியாக அறிவித்தார்கள். ஆகா, தமிழை மட்டும் எப்படி செம்மொழி அறிவிக்கலாம் என்று நம்முடைய உடன்பிறப்பாகவே இருந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கன்னடன், அவன் கன்னட மொழியும் செம்மொழியா அறிவிக்கணும். பக்கத்துல ஆந்திரர்கள், தெலுங்கர்கள், ஆஹா நாங்கள் 2 மாநிலங்களை கொண்டிருக்கிறோம், தெலுங்கானா ஒரு மாநிலம், ஆந்திரா ஒரு மாநிலம், தெலுங்கானா என்று இன்னொரு மாநிலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தெலுங்கையும் செம்மொழியா அறிவித்து இந்த கூத்து நடந்தது.
செம்மொழி ஆய்வு நடுவம் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு சென்னை. சரி, ஆய்வு நடுவம் வந்தது. அதற்கான நிதி பங்கீடு எவ்வளவு வந்திருக்கு, பணம் எவ்வளவு தந்திருக்கிறார்கள்? சமஸ்கிருத மொழிக்கு, செத்துப்போன சமஸ்கிருதத்திற்கு கோடிக்கணக்கில் கொட்டி அழுகிறார்கள். ஆனால் தமிழ் மொழிக்கு ஒரு இலக்க கோடி இப்படித்தான் தந்து கொண்டிருக்கிறாங்க. அதை கேட்டு பெறுவதற்கான எந்த துணிவும் நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை. அமைச்சர் பெருமக்களுக்கு முயற்சியும் இல்லை, அதுல அக்கறையும் இல்லை. இதுதான் தமிழை செம்மொழியாக ஒன்றிய அரசு, குறிப்பாக காங்கிரஸ் அரசு அறிவித்த வெளிப்பாடு. சரி, அப்புறம் சொல்கிறார், நாங்கள் 21 அமைச்சர்கள், நம்முடைய தமிழகத்தின் சார்பிலே 8 அமைச்சர்கள் முழுமையான அதிகாரம் வாய்ந்தவர்கள், கேபினட் அமைச்சர்கள் இருந்தனாலே தான் சேலம் தொடர்வண்டி கோட்டத்தை நாங்கள் அமைத்தோம் என்று மாறுதட்டுகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அந்த சேலம் தொடர்வண்டி கோட்டம் அமைப்புக்கு முழுமையாக சட்டப்படியான திட்டங்களோடு அணுகி போராடி பெற்று தந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அப்போது இருந்த இந்திய ஆட்சி பணியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அரங்கவேலு, தொடர்வண்டித்துறை இணை அமைச்சராக இருந்து அன்றைக்கு அமைச்சராக இருந்த, மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருந்தபோது இணை அமைச்சராக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த கடும் நடவடிக்கையின் விளைவே சேலம் தொடர்வண்டி கோட்டம் நமக்கு கிடைத்தது. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் உரிமை கோர முடியாது. அப்புறம் ஒன்று சொல்கிறார், நாங்கள் சேலத்திலே மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஆங்கில சொல்ல மிகு சிறப்பு வாய்ந்த உயர்தர மருத்துவமனை என்று சொல்வதற்கு பதிலாக முதலமைச்சரே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக நாங்கள் தரம் உயர்த்தினோம். யார் உயர்த்தினா? நீங்களா உயர்த்தினீங்க? திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களை உயர்த்தினாங்க. அங்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சி, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, அன்றைக்கு மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து உலகம் முழுவதும் புகழ் பெற்று உலக நாடுகளால் பாராட்ட பெற்ற, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பெரும் சாதனை. சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரிவாக்கம், தரம் உயர்த்தல் என்பது அன்புமணி ராமதாசுடைய சாதனை. அதே போல சொல்லுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர். பக்கத்துல எந்த அமைச்சரும் சொல்லுவாங்களோ சொல்லியாலும் தெரியல. சென்னை தாம்பரம் சித்த மருத்துவ ஆய்வு நடுவம் அயோத்திதாச பண்டிதருடைய சிலையை நிறுவி அவருடைய பேரிலே அதை கொண்டு வந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகமா கொண்டு வந்தது. இதே அன்புமணி ராமதாஸ் ஐயா தான் கொண்டு வந்தாங்க. அவருடைய அந்த விடாமுயற்சியும் அழுத்தமான நம்பிக்கையும் உறுதிப்பாடும் அரங்கவேலுவாக இருந்தாலும் அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் இவர்கள் இருந்து 2004-2009 காலகட்டத்திலே சேலம் தொடர்வண்டி கோட்டமும் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியும் அதே போல தாம்பரம் சித்த மருத்துவ ஆய்வு நடுவமும் அயோத்திதாச பண்டிதர் பெயர்களான அவருடைய சிலையும் அங்கு வைத்து இந்த நடவடிக்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பேரீட்டமாகும். அதுக்கு உரிமை கோருகிறார். அமைச்சர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். அப்புறம் சொல்கிறார், சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வரை பறக்கும் சாலையை கொண்டு வந்தோம். சரி, கொண்டு வந்தீங்க. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக உங்களுடைய டிஆர் பாலு அவர்கள் தான் இருந்து கொண்டு வந்தார்கள். அவருடைய காலத்திலே தானே இந்த சுங்கச்சாவடிகள் நாடு முழுவதும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை, கிருஷ்ணகிரியிலிருந்து ராமேஸ்வரம் வரை 57க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை திறந்து போகிறவர்கள் வருகிறவர்கள்ட்ட வழிவரி கொள்ளை தினமணி எழுதியது. வழிவரி கொள்ளை சாவடி என்று எழுதியது. வழிவரி கொள்ளை அடித்து தமிழ்நாட்டு மக்களை இந்திய ஒன்றிய அரசு சுரண்டி கொழுக்கிற அந்த திட்டத்தை டிஆர் பாலு தானே கொண்டு வந்தாரு. சரி, அதே டிஆர் பாலு தான் கொண்டு வந்தாரு 100 ஆண்டு கால கனவு திட்டம். 1967 தமிழ்நாடு நாள் என்று அறிஞர் அண்ணாவால் அறிவிக்கப்பட்ட தமிழன் கால்வாய் திட்டம், சேது கால்வாய் திட்டம். அதை இவர்கள் சேது சமுத்திர திட்டம். அதிலே கூட தமிழ் ஒழிப்பதற்கு, தமிழை ஒழிக்க செய்வதற்கு தமிழை ஒழித்து சேது சமுத்திர திட்டம். தாரா பாலு, டிஆர் பாலு என்கின்ற தாரா பாலுவிட நேருக்கு நேர் விவாதம் செய்தேன்.
இந்த திருநெல்வேலியில. எப்படி நீங்கள் சேது சமுத்திர திட்டம் என்று அறிவிப்பீர்கள்? சேது என்றால் மேடு, சமுத்திரம் என்றால் ஆழ்கடல், மேடு ஆழ்கடல் திட்டம் என்ற பெயர் வைக்க வேண்டாம். தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் சொல்லியிருக்கிறார், 2 தமிழர் நாடுகளுக்கிடையே வெட்டப்படுகிற கால்வாய்க்கு தமிழன் கால்வாய் என்று பெயர் வைக்க வேண்டும். சோயஸ் துறைமுகத்தில் வெட்டப்பட்ட கால்வாய்க்கு சோயஸ் கால்வாய், பனாமா நாட்டில் மேலே ஏற்றி இறக்குகிற அந்த கால்வாய்க்கு பனாமா கால்வாய் திட்டம் என்று பெயர் இருக்கு. தமிழ் ஈழத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் இடையே தோண்டப்படுகிற கால்வாய்க்கு தமிழன் கால்வாய் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் சொல்லியிருக்கிறார். அண்ணாவோ அல்ல ஐயா கலைஞரோ மக்கள் திலகம் ஆக்கோராவோ நீங்களோ ஏன் தமிழன் கால்வாயை ஏற்க மறுக்கிறீர்கள்? தமிழன் கால்வாய் திட்டம் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று நெல்லையில அரை மணி நேரம் அவரோடு தருக்கம் செய்தவனார். அந்த திட்டம் என்னாச்சு? 3000 கோடியை கொண்டு ராமேஸ்வரத்துக்கும் தூத்துக்குடிக்கு இடையில போட்டு பாழாய் போய்விட்டது. அது பேசு பொருளா கூட இல்லை. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நம்முடைய அன்பு தங்கை கனிமொழி எங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினால் நாங்கள் தமிழன் கால்வாய், அந்த சேது கால்வாய் திட்டம் கொண்டு வரோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. 2024 கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் காணும். அதே போலதான் மன்மோகன் சிங் ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்கள் வந்தது தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லுகிற மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அதே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அம்மையார் இந்திரா காந்தி காலத்திலே உங்கள் தந்தையார் முதலாக முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 1975 மாநில பட்டியல் இருந்த கல்வி உரிமை பொதுப்பட்டியலுக்கு சென்றது. அதையே நீங்க மீட்கல. அதை மீட்டிருந்தால் இந்த நீட்டு தேர்வில் எண்ணற்ற தமிழ் இளம் பிள்ளைகள் மாண்டு மடிந்திருப்பார்களா? நம்முடைய அன்பு மகள் அனிதாவை போல். ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்க என்ன சொன்னீங்க? 8 மாதங்கள் பொறுத்திருங்கள், ஆவணம் இருக்கு நம்ம கிட்ட, நாங்கள் வந்தவுடனே நீட்டை நீக்கி விடுவோம்னு சொன்னீங்க. உங்களுடைய அருந்தவ புதல்வர் இன்றைய மாண்புமிகு துணை முதல்வர் என்ன சொன்னார்? நீட்டை நீக்குவதற்கான அந்த ரகசிய திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஆட்சியில் அமர்ந்தவுடனே நீட்டை நீக்கி விடுவோம் என்று சொன்னீங்க. என்ன நடந்தது? அப்ப மன்மோகன் சிங் காலத்திலே ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமை இந்திரா காந்தி காலத்திலே பொதுப்பட்டியலுக்கு போனதை நீங்கள் அக்கறை உணர்வோடு மாநில உரிமைக்கு போராடக்கூடியவர்களாக இருந்தால், மாநில சுயாட்சி கொள்கையிலே நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் குறைந்தபட்சம் அந்த கல்வி உரிமையை மீட்டிருக்கலாம் அல்லவா? 2020 முதலமைச்சர் நீங்கள் வந்த உடனே நானே உங்கள்கிட்ட 20 கோரிக்கைகள் கொடுத்தேன். அதுல மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியல் சென்ற கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு திரும்ப பெற வேண்டும், எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மாநாட்டை கூட்டுங்கள் என்று சொன்ன கோரிக்கை வைத்தீர்கள். தங்கை கனிமொழி கூட ஒரிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் போய் பார்த்தாங்க. ஆனா என்ன நடந்தது? எதுவுமே நடக்கவில்லை. இன்றைய வரைக்கும் நீட்டை நீக்க முடியவில்லை. இதுதானே திராவிட மாடல் அரசு. பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. மகாராஷ்டிராவில் நடத்தி முடித்து விட்டார்கள். பல்வேறு மாநிலங்கள் நடத்தி முடித்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் எடுக்க போறோம் என்று சொல்கிறார்கள், ஆந்திராவில் எடுக்க போறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சட்டப்பேரவையில் சொல்கிறீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, மாநில அரசுக்கு உரிமை கிடையாது. மாநில அரசுக்கு இல்லாத உரிமைகளை மீட்பது தானே மாநில சுயாட்சி கொள்கை. 2 முறை நீங்க கேரளாவில் போய் பேசுறீங்களே, பினராயி விஜயன் கூட்டிய அந்த மாநில சுயாட்சி மாநாடுகளில் நீங்க போய் பேசிட்டு வந்தீங்களே. முதல் முறை மாநில சுயாட்சி என்று பேசினீர்கள். பிறகு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி நாங்கள் நெல்லையிலே தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு என்று மாநாடு கூட்டி செந்தமலர் சீமான் இதில் பேச வைத்து தன்னுரிமை கோரி தீர்மானம் போட்டோம். 1991 தஞ்சையில் கூடிய தமிழர் தேசிய இயக்கம் நடத்திய அந்த தன்னுரிமை பிரகடன மாநாட்டிலே ஐயா பழனிடமாறன் முன்மொழிந்த, அதற்கு முன்பு 92 சென்னையிலே 10 லட்சம் தமிழர்களை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டி தமிழக வாழ்வுரிமை மாநாடு என்ற பெயரில் மாநாடு கூட்டி முன்மொழியப்பட்ட தன்னுரிமை தீர்மானத்தை நெல்லையிலே 2022 ஜூலை திங்களிலே மாநாடு கூட்டி நாங்கள் நிறைவேற்றினோம். அடுத்த வாரம் நீங்கள் கேரளாவில் போய் பேசிய நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சுயாட்சி என்கின்ற சொல்லே மாற்றி தன்னாட்சின்னு பயன்படுத்துறீங்க. அந்த தன்னாட்சி கொள்கைப்படி மாநில பட்டியலுக்கு கல்வி உரிமையை பெற்றிருக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு, மொழிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்றாலும் அந்த உரிமையை தட்டி பறித்து நீங்கள் செய்து காட்டியிருக்க வேண்டும். ஏற்கனவே வன்னியகுல தமிழர்களுக்கு
நம்முடைய பச்சை தமிழர் அண்ணாச்சி எடப்பாடி ஆட்சி காலத்திலே 10.5 விழுக்காடு தனி இடப்பங்கீடு கொடுத்தார். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உச்ச நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இப்படி கொடுப்பதை ஏற்க இயலாது, எனவே குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், மொழிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள். அந்த கணக்கெடுப்பின்படி அனைத்து சமூக மக்களுக்கும் சமூக நீதியின் அடிப்படையிலே இடப்பங்கீடை கல்வியிலே வேலைவாய்ப்பிலே கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இன்றைய வரைக்கும் நீங்க அந்த கணக்கெடுப்பு நடத்தல. சட்டப்பேரவையிலே நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு தலைவர் அண்ணாச்சி கோகா மணி அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களும் எடுத்து வைத்த அந்த வினாக்களுக்கு நீங்கள் மாநில அரசுக்கு உரிமை கிடையாது என்று, மாநில அரசுக்கு உரிமை கிடையாது என்பதை மாறுதட்டி சொல்வது நம்முடைய முதலமைச்சர். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவர் தலைமையில் இயங்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, அமைச்சர் பெருமக்கள் இருக்கக்கூடிய தமிழ் இனத்தை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களே, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக இந்த திராவிட மாடல் அரசு 1967 அண்ணா ஆட்சி காலத்தில் தொடங்கிவிட்டது. வெண்மணி படுகொலை அண்ணா ஆட்சியில் தான் நடந்தது. எவ்வளவு சமூக நீதி பிறப்படும் என்று வாய் கூசாமல் பேசுகிறீர்கள். சமூக நீதி தந்தை பெரியார் என்று பேசுகிறீர்கள். அந்த பெரியாரும் அண்ணாவும் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அண்ணா முதலமைச்சரான அந்த நேரத்தில் தான் வெண்மணியிலே பச்சை தமிழின தமிழர்கள், பழங்குடி தமிழர்கள் 44 பேரை ஒரு ஆதிக்க சாதி வெறியன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு திராவிடன் கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஒரு குடிசைகள் போட்டு கொளுத்தினான். அவன் உயிரோடு வந்தான், பிறகு தீர்த்து கட்டப்பட்டான், அது வேறு செய்தி. ஆக சமூக நீதி பேசக்கூடியவர்கள் கன்னியாகுமரியில் பேசுனீங்க, வாழும் வரை தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வாழ்வோம் என்று உயர் நீதிமன்றத்தில் முதல்ல தமிழை வழக்காடு மொழியாக்குங்க. ஆட்சி மொழி சட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது 1956. ஆட்சி மொழி சட்டத்தை 100 விழுக்காடு கொண்டு வாங்க, இன்ன வரையும் கொண்டு வர முடியல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற சட்டப்பேரவையில உங்களுடைய அண்ணா முழங்கினார், அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா முழங்கினார். எங்கே தமிழ், எதே தமிழ். தொடக்க கல்வியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை உங்கள் தந்தையார் ஆட்சி காலத்திலே 102 தமிழ் அறிஞர்கள் உயிரை தருகிறோம், எங்கள் தாய் தமிழை கொடுங்கள் என்று பட்டினி போராட்டம் வள்ளுவர் கூட்டத்தில் உடன்பாடு ஏற்பட்டது. நீதியரசர் மோகன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இன்றைக்கு மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் பயிற்சி மொழியாக இருக்கிறதா, கல்வி மொழியாக இருக்கிறதா, நீதி மொழியாக இருக்கிறதா, நிர்வாக மொழியாக இருக்கிறதா, இசை மொழியாக இருக்கிறதா, தொழில் மொழியாக இருக்கிறதா, கலை மொழியாக இருக்கிறதா, இறை வழிபாட்டு மொழியாகத்தான் இருக்கிறதா? இல்லையே. அப்புறம் என்ன, நீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டிலே குவிந்தது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே தானே 30 ஆண்டு கால தமிழில விடுதலை போராட்டம் நசுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது இந்த அரசுடைய உதவியோட. 2009ஆம் ஆண்டு மே 17, 18, 19 3 நாட்களில் எங்கள் தமிழ் இன உறவுகள் லட்சக்கணக்கிலே முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். கொடுங்கோலன் சிங்கள இனவரியன் ராஜபக்சேனுடைய அந்த இனவரி பிடித்த படைத்துறையினரால் உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் எங்கள் இனம் செத்து விழுந்தது, மாண்டு மடிந்தது, இரத்த ஆறு தமிழ் நிலத்தில் ஓடியது. மறக்க முடியுமா? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்களே பேசியிருக்கிறீர்கள். எவருக்கும் நினைவு இருக்காது தமிழ்நாட்டிலே என்னையை தவிர. 1988 அல்லது 89 நீங்கள் பேசினீர்களா இல்லையா? தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்துகிற தமிழீழ விடுதலை புலி இயக்கத்தையும் அதன் தலைவர் மேதகுவே பிரபாகரன் நினைக்கையில் பிரபாகரன் தலைமையில் ஒரு சிப்பாயாக இருந்து போரிட துடிக்கிறேன் என்று நீங்கள் பேசினீர்களா இல்லையா? மனச்சான்றோடு முரசொலி ஏட்டை புரட்டி பாருங்கள், உங்கள் பேச்சு அங்கே பதிவாகி இருக்கும். எனவே இந்த மன்மோகன் ஆட்சி காலத்தில் தான் எங்களுடைய இன அழிப்பு நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தான் திராவிட நாடு கோரிக்கையோடு அரசியல் களத்திலே குதித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உங்களுடைய ஆட்சி காலத்திலே தான் காவிரி உரிமை இழந்தோம், கச்சத்தீவு இழந்தோம், முல்லைப்பெரியார் அணை உரிமை இழந்தோம், பாலாற்றிலே 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி ஆந்திரா எங்களுடைய நீர் உரிமையை மறுத்தது, தடுத்தது. இப்படி எத்தனையோ ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை, நீதி மொழியாக தமிழ் இல்லை. வழிநெடுக சுங்கச்சாவடிகளை அமைத்து வழிமறி கொள்ளைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசால். இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். 8 வழிச்சாலை, டங்ஸ்டன் சுரங்கம், கூடங்குளம் அணு உலை, நாசகார ஸ்டெர்லைட் ஆலை, பரந்தூர் வானூர்தி நிலையம், காட்டுப்பக்கம் அதானியுடைய துறைமுகம்,
கன்னியாகுமரியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து அதானியுடைய கேரள துறைமுகத்துக்கு கனிம வளங்கள் கடத்தல், இப்படி எத்தனையோ கொடுமைகளை சொல்லிக் கொண்டு போகலாம். அதற்கெல்லாம் ஒரு விடிவு உண்டு, மறந்து விடாதீர்கள். தமிழ் தேசிய எழுச்சி முன்னிலை வேகமாக வேறு கொண்டு எழுகிறது. அந்த தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் அன்னைக்கு உறுதியாக ஒரு நாள் வெற்றியை தேடித்தரும். அன்றைக்கு உங்களுடைய திராவிட மாடலுக்கு தக்க பதிலடியை கொடுப்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.